செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி, பொதுக்காலம் 22ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவன் ஆகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது நோன்பு இருப்பார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 33 39 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர்கள் எவரும் புதியதை விரும்ப மாட்டார்கள், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமான இஸ்ரேலின் வரலாற்றை உற்று நோக்குகின்ற பொழுது அவர்களின் ஆன்மீக செயல்பாடுகளின் ஒரு மிக முக்கியமான அங்கமாக நோன்பு இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு நோன்பு இருப்பது பல்வேறு காரணங்களுக்காக என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவதாக, ஓய்வு நாளன்று நோன்பிருந்து தங்களையே தூய்மையாக்கிக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர். லேவிய புத்தகம் 16, 29 முதல் 31 முடிய. இரண்டாவதாக, பிற இனத்தாரோடு சண்டையிட்ட போது பெருத்த உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் விளைந்தால் நோன்பிருந்து இறைவனிடம் மன்றாடினர். இறைவன் தங்கள் மீது கோபமாக இருந்ததால் தான் தாங்கள் தோல்வியுற்றதாக நம்பினர். எனவே நோன்பிருந்து எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி இறைவனோடு உள்ள உறவை சரி செய்ய முனைந்தனர். நீதித்தலைவர்கள் 20, 25 முதல் 27 முடிய. மூன்றாவதாக, இறந்தவர்களுக்காக நோன்பு இருக்கின்ற பழக்கம் அவர்களிடையே இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. சவுல் இறந்த பின்பு அவருக்காக யாபேசு நகர மக்கள் 7 நாட்கள் நோன்பு இருந்ததை 1 சாமுவேல் 31:13 வாசிக்கிறோம். மேலும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் சவுல் மற்றும் அவரது மகன் யோனத்தான் ஆகியோரது இறப்பை நினைத்து நோன்பு இருந்து துக்கம் கொண்டாடினர். 2 சாமுவேல் 1:12. நான்காவதாக, தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளும் திட்டங்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நோன்பு இருந்து ஜெபிக்கும் பழக்கம் இஸ்ரேல் மக்களிடையே இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
பாபிலோனியாவில் அடிமைப்பட்டு கிடந்த இனம் எருசலேமுக்கு மீண்டும் செல்ல அனுமதிக்கப்பட்ட பொழுது நோன்பு இருந்து ஜெபித்த பின்பே தங்களது பயண திட்டத்தை மேற்கொண்டனர். எஸ்ரா 8:21, நெகேமியா 9:1. அதேபோல எஸ்தர் அரசு யூதர்களை துன்புறுத்திய நாமானின் திட்டங்களை முறியடிக்க முயற்சி எடுத்த பொழுது தான் நோன்பிருந்து ஜெபித்தது மட்டுமல்லாமல் மக்களும் தனக்காக நோன்பிருந்து ஜெபிக்க அழைப்பு கொடுத்தாள். எஸ்தர் 4:16. ஐந்தாவதாக, நாம் அனைவரும் அறிந்தது போல மனமாற்றத்தின் அடையாளமாக நோன்பிருந்து ஜெபிக்கும் பழக்கம் இஸ்ரேல் மக்களிடையே இருந்தது. இது இறைவாக்கினர்களால் அதிகம் வலியுறுத்தப்பட்டது. யோனா 3:5-9, யோவேல் 1:14, 2:12. ஆறாவதாக, தங்களின் ஆன்மீக வேட்கையை அதிகப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு நோன்பிருந்து ஜெபிக்கும் பழக்கம் இஸ்ரேல் மக்களிடம் இருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் 9:3. ஏழாவதாக, இறுதியாக, இயேசுவின் வருகைக்கு சற்று முந்தைய காலத்திலிருந்து மெசியாவின் வருகையை துரிதப்படுத்தும் பொருட்டு நோன்பு இருந்து மன்றாடினர். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களது சீடரும் திருமுழுக்கு யோவானின் சீடர்களும் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடியதாக சொல்லப்படுவது மெசியாவின் வருகையை இறைவன் துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்டவையே. இயேசு அவர்களுக்கு பதிலாக சொன்னதெல்லாம் அவர்கள் எதற்காக மன்றாடுகிறார்களோ, யாருடைய வருகைக்காக நோன்பிருந்தார்களோ அது தன்னிலே நிகழ்ந்து விட்டது என்பதைத்தான். அதாவது தானே கடவுளால் அனுப்பப்பட்ட மெசியா என்பதை எடுத்துரைத்தார். ஆனால் பரிசேயர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாததற்கான காரணம் அவர்கள் மெசியாவை பற்றி கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட வித கண்ணோட்டமே. அதாவது மெசியா அரசியல் விடுதலையை மையப்படுத்தி செயல்படுபவராக இருப்பார் என்ற கண்ணோட்டம் கொண்டிருந்தனர். இயேசுவோ அரசியல் விடுதலையை புறந்தள்ளவில்லை என்றாலும் அவர் வேறொரு தளத்தில் இருந்து செயல்பட்டார். அதாவது ஆன்மீக தளத்தில் இருந்து செயல்பட்டார். எனவே அவர்களால் இயேசுவை மெசியாவாக கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு பழைய ஆடை என்றும் பழைய தோற்பை என்றும் சொல்வது பரிசேயர்களின் பழைய கண்ணோட்டத்தை, புதிய ஆடை புதிய திராட்சை மது என்று சொல்வது தன்னுடைய புதிய அணுகுமுறையை, இரண்டும் இணைந்து செல்லாததை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு 2 செய்திகளை தருகிறது. ஒன்று, நம் ஆன்மீக வாழ்வின் முக்கியமான அங்கமாக நோன்பு இருக்க வேண்டும் என்பது. அந்த நோன்பு சரியான மனநிலையோடு முன்னெடுக்கப்பட வேண்டும். 2, நம் ஜெபங்களுக்கான பதில் வேறு வடிவில் கடவுளால் வழங்கப்படுகின்ற பொழுது அதை கண்டுகொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதே வடிவில் தான் கடவுள் நமக்குரிய பதிலை வழங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஜெபம்: இறைவா, மட்டிலான எம் வேட்கையை அதிகப்படுத்தும் தன்மை நோன்பிற்கு உண்டு என்பதை நாங்கள் உணர வரம்தாரும். ஆமேன்.